Hi viewers, welcome to Tom Math 10th Standard Maths Lesson Trigonometry Example number 6.21. Two ships are sailing in the sea on either sides of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter high, then find the distance between the two ships. ஸோ கொஷினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். சரியா, கிரவுண்டில் இருந்து ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ லைட் ஹவுஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். லைட் ஹவுஸ் ஏபி இஸ் த லைட் ஹவுஸ்னு எடுத்துகிட்டு, ஸோ த டாப் பாயிண்ட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அண்ட் பாட்டம் பாயிண்ட் சொல்லலாம், ஆர் ஃபுட் பாயிண்ட் ஆஃப் த லைட் ஹவுஸ்னு சொன்னால் பின்னு எடுத்துகிட்டேன். ஓகேவா, அப்போ கிரவுண்ட் லெவல் என்ன, இந்த வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஹரிசாண்டல் லைன் தான் கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவலில் அந்த ஃபுட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பிங்கிற பாயிண்ட், டாப் பாயிண்ட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் ஏ. ஓகே, இப்போ இதோட ஹைட் என்ன, ஏபி இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். தென் the angle of elevation of the top of the lighthouse. So lighthouse oda top ku angle of elevation எடுக்கணும். As observed from the ships are 30 degree and 45 degree respectively. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டூ ஷிப்ஸ் ஆர் செயிலிங் இன் த சி ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த லைட் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஆன் எய்தர் சைடு அப்படின்னு எடுக்கிறப்ப இப்போ லைட் ஹவுஸ் என்னன்னு சொல்லிட்டேன். ஆன் எய்தர் சைடுங்கிறப்ப லெஃப்ட் சைடு ஒரு ஷிப் இருக்கிறதாகவும், அதோட ரைட் சைடு, அதாவது லைட் ஹவுஸோட லெஃப்ட் சைடு அதோட ரைட் சைடு ரெண்டுலேயுமே தனித்தனியாக ஷிப் 1 ஷிப் 2ங்கிற பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு, சிங்கிற பாயிண்டில் ஷிப் 1 வந்து இருக்குது, டிங்கிற பாயிண்டில் ஷிப் 2 இருக்குது. சரியா, அப்போ செகண்ட் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரி. ஃபஸ்ட்டு ஷிப் வந்துட்டு 30 டிகிரி, செகண்ட் ஷிப் வந்துட்டு 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே பாஸ் ஆகுதுன்னா இந்த ஷிப்பில் இருந்து டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பாஸ் ஆகுது. ஸோ அது கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ இருக்கப்போ ஆங்கிள் 30 டிகிரி. சேம் லைக்வைஸ் ஷிப் 2லேருந்து டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எடுக்கிறப்ப 45 டிகிரி ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹை, தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். சரியா, இப்போ இந்த 200 மீட்டர் ஹைட்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. தென் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் கொடுத்துட்டாங்க. நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். இந்த டூ ஷிப்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன சி, செகண்ட் பொசிஷன் என்ன டி. அப்போ சி அண்ட் டிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மில் சால்வ் பண்ணலாம். சரியா, இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இது வந்துட்டு வேர்ட்டிக்கல் லைன் இல்லையா, லைட் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப ஹைட்டுன்னு எடுத்துட்டோம். ஹைட் எப்பவுமே வேர்ட்டிக்கலாக இருக்கும், கிரவுண்ட் லெவலுங்கிறது வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் கூட கட் பண்ணுற பாயிண்ட் ஆர் மீட் பண்ணுற பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிரும். சரியா, அப்போ பாருங்கள், லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது காமன் சைட் ஆஃப் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ்னு எடுத்துக்கலாமா. ஸோ இது ரெண்டுமே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஏபிசி, இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிடி, இது செகண்ட் ரைட் ட்ரையாங்கிள். சரி, ரெண்டுக்குமே காமன் சைடு, அதாவது பொதுவான பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி தான். ஏபிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் ஏபிங்கிற சைடு இருக்கும், இந்த செகண்ட் ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்பையும் ஏபிங்கிற சைடு இருக்கும். அதான் காமன் சைடுன்னு சொல்கிறோம். சரியா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சி அண்ட் டி இந்த 2 பாயிண்ட்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரியா, எடுத்ததுமே சிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரியா, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், இந்த பாட்டம் சைடு வேணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் எடுக்கிறப்ப சிபி எடுக்கணும். சரியா, அப்போ ஆங்கிள் எங்கே இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சிங்கிற ஒரு டெக்ஸ்டில் இருக்குது 30 டிகிரி. இப்போ ஆப்போசிட் சைடுங்கிறப்ப ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்துடும். இப்போ பாட்டம் சைடுங்கிறப்ப இந்த ஃபுட் பாயிண்ட் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஷிப்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என்ன அட்ஜசன்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். சரியா, இது ஆப்போசிட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்துடும், இது அட்ஜசன்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள்.
ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்து அட்ஜசன்ட் சைடு என்னென்னு பார்க்கலாம். அதே போல் செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஏபிடிங்கிற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்து பாருங்கள், ஆங்கிள் இங்கே இருக்குது, இதோட ஆப்போசிட் சைடு என்ன ஆயிரும், ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்துடும். சரியா, ஏபி. அப்போ இங்கேயும் நமக்கு வருது, இங்கேயும் வருது. ஓகே, அடுத்து நம்மளுக்கு பாட்டம் சைடுங்கிறப்ப அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கேயும் அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சிருப்போம், இந்த இடத்துலையும் அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிப்போம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். சரியா, அப்போ தனித்தனியாக நம்ம ட்ரையாங்கிள் எடுத்து அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறேன். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் பார்த்துங்க ஆங்கிள் என்ன இருக்குது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அண்ட் ஆப்போசிட் சைடு ஏபி வந்து என்ன இருக்குது, ஏபி இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். சரியா, இது வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டு த ஆங்கிள். ஓகே, அட்ஜசன்ட் சைடு வந்துட்டு பிசி, அது அன்னோன். சரியா, என்னன்னு தெரியாது, அது என்னன்னு பார்க்கலாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும், ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம டேர்ன் தீட்டா ஃபார்முலா எடுக்கலாம். டேர்ன் தீட்டா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு தான் வேணும். அப்போ இந்த ஃபார்முலா எடுத்தால் தான் இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஆப்போசிட் சைடு இருக்குது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அட்ஜசன்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தீட்டா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க இல்லையா, தீட்டா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆப்போசிட் சைடுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ரிமைனிங் ஒன் என்ன, அட்ஜசன்ட் சைடு என்னன்னு ஈஸியாக கிடைச்சிரும். பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிளில், சரியா, இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு என்னது ஏபி, அட்ஜசன்ட் சைடு என்ன பிசி, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. tan theta is equal to ஏபி divided by பிசி. ஓகே, தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 200 பை பிசி வந்துட்டு அன்னோன், அட்ஜசன்ட் சைடு. ஓகே, tan 30 டிகிரிக்கு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/√3, தட் இஸ் ஈக்குவல் டு 200 பை பிசி. ஓகேவா, இப்போ நம்ம இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 1 இன்ட்டு பிசி, பிசி தட் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3, 200 இன்ட்டு √3. இப்போ √3 வேல்யூ போடலாமா? ஸோ நம்ம வந்துட்டு செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதோட பாட்டம் சைடு, அதாவது அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம √3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3 இன்ட்டு மீட்டர். ஓகேவா, இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் என்னன்னு பாருங்கள். ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுக்கிறோம். ஆங்கிள் 45 டிகிரி, ஆப்போசிட் சைடு 200 மீட்டர். அட்ஜசன்ட் சைடு பிடி என்னன்னு பார்க்கலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஹைட் ஆஃப் த டவர் தான், இது காமன் டு டூ ட்ரையாங்கிள்ஸ். சரியா, அடுத்து அட்ஜசன்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி, இது வந்துட்டு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கேயும் ஃபார்முலா என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி பை அட்ஜசன்ட் சைடு பிடி. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு இங்கே தீட்டா வேல்யூ என்னென்னா 45 டிகிரி, ஆப்போசிட் சைடு 200 மீட்டர், அட்ஜசன்ட் சைடு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி வேல்யூ 200 பை பிடி, adjacent side unknown. Tan 45க்கு வேல்யூ 1, that is equal to 200 by BD. ஓகே, இப்போ BD வந்துட்டு இதோட cross multiply பண்ணால் 1 into BD, BD, that is equal to 200 meter. So, adjacent side of second right triangle is 200 meter. சரியா? ஓகே, இப்போ இங்கே 200 மீட்டர் கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நம்ம பிசி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 200 இன்ட்டு √3 என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். சரியா, 200 இன்ட்டு √3 இதுதான் நமக்கு கிடைச்சிது. ஓகே, இப்போ நம்மளுக்கு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் என்னது, சிடி. இதுதான் வந்துட்டு இப்போ ஃபிகரில் பாருங்கள், சி அண்ட் டி இதுதான் வந்துட்டு ஷிப் 1ஓட பொசிஷன் அண்ட் டி வந்துட்டு ஷிப் 2ஓட பொசிஷன். ஸோ இந்த ரெண்டு ஷிப்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப சிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிடியை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், சிபி தனியாக கண்டுபிடிச்சது, அதாவது பிசி அண்ட் பிடி தனியாக இருந்தோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சிடி என்னன்னு கிடைக்கும். சரியா,
the distance between two shifts CD is equal to BC plus BD. Okay, BC value என்ன 200 into root 3 plus 200. ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அது அவுட் சைடு எடுத்துகிட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிறத ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் ரூட் 3, தென் செகண்ட் டேர்முக்கு வந்துட்டு 1 இருக்கும். இங்கே 200 அப்படியே நம்ம வெளியே எடுத்ததுனால இங்கே 1 அப்படிங்கிற ஃபேக்டரை போட்டுருங்க. இப்போ ரூட் 3க்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.732 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ வந்து 200 இன்ட்டு இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ வந்து இந்த நம்பர் டெசிமலுக்கு முன்னாடி நம்பரை இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 2.732. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 5. இந்த 2 zeros ஆட் பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணுறப்ப. இப்போ வந்துட்டு இங்கே 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கியா? இப்போ ஆன்சரில் 3 டெசிமல் பிளேசஸ் வைக்கணும். என்ன ஆன்சர்? 546.400. இந்த 00க்கு வேல்யூ இல்லை. The distance between two ships is 546.4 meter. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.